நான் தான் சொன்னனே, கார்த்திக் பயங்கர அலர்ட்டா இருக்கான்னு. எப்படி நோட் பண்றானே தெரியலமா. இப்போ அந்த முருகன் சிலைய வீட்டுக்குள்ள என் கையாலேயே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணத பாத்துட்டு அந்த தீபா அவ்வளவு நக்கலா என்ன பார்த்து சிரிக்கிறமா. என்னால தாங்கவே முடியலமா. அவ கை இந்த வீட்ல ஓங்கிக்கிட்டே போதுமா. அவளுக்காக கார்த்தி என்ன வேணா பண்ணுவேங்கிற அளவுக்கு கார்த்திக்க கொண்டு வந்துட்டா. ரொம்ப சைலண்டா இருந்து அவளால எப்படி சாதிக்க முடியுதுமா? நீ சொல்றத பார்த்தா அந்த தீபா நாம நினைக்கிறத விட ரொம்ப விவரமான ஆளா இருப்பா போல இருக்கு. அம்மா, அவளுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும். இப்ப எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. என்னால இப்ப ரூம் விட்டு வெளியில போக முடியாத நிலைமையில இருக்கேம்மா. யாரையுமே என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அசிங்கமா இருக்கு. வீட்டையே என் கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைச்சது போய் இந்த வீட்டுக்குள்ள இப்ப சகஜமா என்னால நடமாட முடியுமான்னு தெரியல. முதல்ல நான் இந்த வீட்ல சகஜமா நடமாடணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுமா. மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், இருக்கோடு தத்துவம் தெரியுமாடி? ரொம்ப யோசிக்காத. சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போடுன்னு சொல்றேன். நடந்ததெல்லாம் மறந்துரு. இதை விட பெருசா ஒண்ணு பண்ணி எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பணும். புரியலையம்மா எனக்கு. இத மட்டும் பண்ணிட்டா உன் விஷயத்த மறந்துட்டு புது பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா எப்படி? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போனை கட் பண்ணு. தீபா இப்படி சொல்லாம கிளம்பி போறாங்கன்னா ஒருவேளை அம்மா திரும்ப எதனா சொல்லிருப்பாங்களா, இல்ல வேற எதனா பிரச்சனையான்னு தெரியலையே. கார்த்திக், சொல்லுங்கண்ணா. அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுரா. ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் நடந்து என்ன ஏதுன்னு நம்ம புரியாம இருந்தப்போ கடைசியில அம்மாவே சொன்ன பின்னாடி தான் நம்மளுக்கு விஷயமே தெரியும். அதே மாதிரி திரும்ப ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது கார்த்திக். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீபா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாள்ல. உங்ககிட்ட கூட சொல்லாம போயிருக்கான்னா அம்மாவை காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஏதோ முடிவு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது கார்த்திக். ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறப்போ தீபா நம்ம கிட்ட சொல்லாம போனா நமக்கு அம்மா மேலதான் சந்தேகம் வரும்னு அவங்க யோசிக்காம இருந்திருப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் கார்த்தி. ஆனா நேத்து தீபாவோட அந்த முருகன் சிலைய பூஜை ரூம்ல கொண்டு வந்து வச்சது அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க முகம் வேற ரொம்ப டல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தீபா வேற இப்ப வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. உங்களுக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற. ஐஸ்வர்யா ஏதாவது சொல்லியிருந்தாலும் தீபா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாளே. அப்படி இருக்கும்போது எப்படி யோசிச்சாலும் அம்மா மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு கார்த்தி. இது என்னோட கெஸ்ஸிங் தான். எனக்கு தோன்றத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஆனா தீபாவோட விஷயத்துல அம்மாவோட மனநிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். சரி கார்த்தி, தீபா வழக்கமா போற கடத்தரு கோவில்லாம் முதல் போய் பார்ப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்.
என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு கால் பண்ணி தீபா அங்க வந்தாலன்னு கேட்டீங்க. வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு வேலையும் புரியல. அதான் என்ன நடக்குதுன்னு நேர்ல பாக்கலான்னு வந்தேன். தீபாவை பாத்தீங்களா தம்பி? இல்லங்க, நானும் அண்ணனும் இங்க பக்கத்துல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என்னதான் நடந்துச்சு? ஏன் தீபா இப்படி கிளம்பி போனா? இல்லங்க, சீரியஸாவே எனக்கு தெரியல. அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் தம்பி, உங்க அம்மாவுக்கும் தீபாவுக்கும் இடையில ஏதாவது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அப்படி எதனா இருந்தா தீபா அதை என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. அவங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஷயம் என்னன்னு தெரியாம நான் அம்மா கிட்ட போய் எதுவும் கேட்க முடியாதுங்க. அம்மாக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலன்னா அப்ப ரொம்ப சங்கடமாயிடும். புரியுது தம்பி. வேற என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா நொறுங்கி போயிடுவாங்க தம்பி. ஏங்க, அத்தை மாமாக்கெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். நான் இன்னைக்குள்ள தீபா எங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்க யார்கிட்ட விஷயத்த சொல்லாம இருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்க தம்பி. தம்பி, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி தம்பி? போலீஸ் கிட்ட வேணா உதவி கேட்கலாமா? என்ன தம்பி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீபா சந்தோஷமா இந்த வீட்ல வாழ ஆரம்பிச்சிட்டான்னு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தோமே. அவளோட பிரச்சனை இந்த வீட்ல என்னைக்குமே தீராதா? பாவம், எவ்வளவு மன உளைச்சலோட இருந்திருந்தா இப்படி கிளம்பி போயிருப்பா. இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். எப்படியோ இப்ப தீபா எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இனிமேல் இந்த வீட்ல தீபாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லிட்டா போதும் தம்பி. அதுக்கு மேல நாங்க கவலைப்பட என்ன இருக்கு? தீபாவை பார்க்க வந்தா பாத்துட்டு போக வேண்டியதானே? எல்லாம் கார்த்திக் கொடுக்கற இடம். அதேதான் அத்தை. தீபாவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக பணம் வாங்க வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தீபா தான் வர சொல்லியிருப்பா. என்ன நாச்சியா? தீபாவோட அண்ணி வந்திருக்காளாம். தீபாவோட அண்ணியா? நான் பார்க்கவே இல்ல. தீபாவோட ரூம்ல இருக்காங்க மாமா. நாச்சியா, காலையில இருந்து நான் தீபாவை பார்க்கல. நான் ஆடிட்டரை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ வாசல்ல நின்னு போன்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ கார்த்திக் கூட தீபாவை தேடிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த பொண்ணு வந்திருக்கான்னு சொல்றேன். ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? கார்த்தி தீபாவை தேடிட்டு இருக்கானா? ஐஸ்வர்யா, மாமா என்ன சொல்றாரு? ஆமா அத்தை, நான் கூட தீபாவை பார்க்கல. அவ ரூம்குள்ளேயே இருப்பா போலன்னு நினைச்சேன். கொஞ்சம் முன்னாடிதான் கார்த்திக்கும் என் வீட்டுக்காரரும் எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தாங்க. நான் அவர்கிட்ட எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ஏதோ ஆபீஸ் விஷயம்னு சொன்னாரு அத்தை. அத்தை, கண்டிப்பா மறுபடியும் ஒரு டிராமா போடுறான்னு நினைக்கிறேன். இவளுக்கு இதே வேலையா போச்சு பாருங்க அத்தை. ஐஸ்வர்யா, என்ன பேசுற நீ? இது என்ன பழக்கம்? என்னங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல நம்ம கார்த்தியை பார்க்கலாம் வாங்க. அண்ணா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சூப்பர் கார்த்தி. அப்போ என்ன, என் வீட்டுக்காரர் சந்தேகப்படணும், எங்களுக்குள்ள சண்டை வரணும், நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும். இதுதானே தீபாவோட ஐடியா?
நீங்க கரெக்டா அவ போட்டு கொடுத்த பாதையில அருமையா போறீங்க. சூப்பர். அண்ணே, என்ன கார்த்தி நீங்க சத்தமா பேசிட்டா நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? கொலைப்படியெல்லாம் என் மேல அசால்ட்டா போடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மா, அவங்க பேசுறத நம்பாதீங்கம்மா. அவங்க ரொம்ப தைரியமா போய் சொல்றாங்க. ஏங்க, நான் இவ்ளோ சொல்றேன், இப்பவும் உங்க தம்பிய நீங்க பேச விட்டு பாத்துட்டு இருக்கீங்க. கார்த்தி, ஐஸ்வர்யா ஏதாவது சின்ன சின்னதா தப்பு பண்ணுவான்னு தெரியும். ஆனா கொலைப்பழியெல்லாம் கொஞ்சம் ஓவர் கார்த்தி. சந்தேகப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? மா, நீங்க சொல்லுங்கம்மா. நான் சொல்றது போய் நினைக்கிறீங்களா? கார்த்தி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் இப்ப என்ன பேசினாலும் ஒரு பிள்ளைக்கு ஆதரவா பேசி இன்னொரு பிள்ளைய விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஐஸ்வர்யா சாமி விஷயத்துல தப்பு பண்ணிருந்தா அவள் அந்த சாமியை வந்து தண்டிக்கட்டும். இங்க எல்லையம்மன் கோயில் இருக்குல்ல, நாம எல்லாரும் அங்க போலாம். அங்க இதுக்கான விட கிடைக்கும். என்னோட நம்பிக்கைக்காக எல்லாரும் வாங்க. இப்படியே இதை விட்டா வீட்டுல இருக்கிற மொத்த நிம்மதியும் போயிடும். எல்லாரும் கிளம்பி வாங்க. அதான் அம்மாவோட நம்பிக்கைக்காகன்னு சொல்றாங்கல்ல. கார்த்தி வா, அருண் ஐஸ்வர்யாவை கூட்டு வா. சரிப்பா. பாப்பா. ஏய் வா. தம்பி, என்ன தம்பி இது? நான் இருக்கும்போதே தீபா மேல உங்க அண்ணி இப்படி எல்லாம் பழி போடுறாங்க. ஆனா உங்க அம்மா தீபாவுக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. என் அண்ணி அப்படிதான். பொய்ய ரொம்ப நம்புற மாதிரி பேசுவாங்க. வேற என்ன சொல்றது? சீக்கிரமே அம்மாவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம் தம்பி. தீபாவை போய் கூட்டிட்டு வந்துடலாமே. இல்லங்க, தீபா டிராமா பண்றாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பழிய முதல்ல போகணும். அதுக்கப்புறம் நான் தீபாவை போய் கூட்டு வந்துடுறேன். நீங்களும் வாங்க, அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சாமி விஷயத்துல விளையாடுறல நீ, நிச்சயமா இந்த ஆத்தா உனக்கு கூலி கொடுப்பாடி. சாபம் விடுற போல. கையில ப்ரூஃப் இருக்கும் போதே அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். இப்ப எந்த ப்ரூஃபுமே இல்ல. என்ன யார் என்ன பண்ணிட முடியும்? போடி. வணக்கம் ஐயா. வாங்க அம்மா, சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதோ பிரச்சனைக்கு தீர்வு தேடிதான் வந்திருக்கீங்கன்னு புரியுது. என்னன்னு சொல்லுங்க. ஐயா, எங்க ஊர்ல நடந்த அம்மன் திருவிழால என் மருமக தீபா அம்மனா வேஷம் தரிச்சா.
உங்களை மாதிரி ஒரு கிரிமினல் கூட எல்லாம் இருக்க முடியாமதான் தீபா கோயிலை தேடி போயிருக்காங்க. ஆனா சேத்தூர்ல பூசாரி கிட்ட கார்த்தி விசாரிச்சேன்னு சொன்னானே, அதுக்கு என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க. ஏங்க நான் என்ன கொலைகாரியா? அவ்வளவு பெரிய பழியை என் மேல தூக்கி போடுறாரு. இங்க எல்லையம்மன் கோயில் இருக்குல்ல, நாம எல்லாரும் அங்க போலாம். அங்க இதுக்கான விட கிடைக்கும். ஐயோ, பூஜை ஏற்பாடெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கே. பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ? அடுத்த பிரச்சனையா என்ன சொதப்பி வச்சான்னு தெரியலையே. ஹலோ அம்மா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேமா. சீக்கிரமா ஒரு ஐடியா சொல்லுமா. ஏய், இப்பதானே முருகன் சிலை எடுத்து வச்சு ஒரு குழப்பத்தை பண்ண, அதுக்குள்ள அடுத்ததா? ஐயோ, புதுசெல்லாம் இல்லம்மா. முருகன் சிலைய வச்சு ஆரம்பிச்ச பிரச்சனை தாமா எனக்கும் கார்த்திக்கும் பெரிய ஆர்குமெண்ட் ஆகி பொய் சொல்லிட்டு போய் அந்த பூஜையில உட்கார்ந்தா அம்மன் பாம்பா வந்து தண்டனை கொடுக்குமா. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா. கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் சொல்லி முடிச்சிட்டேம்மா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுமா. சரி, இப்ப நீ எங்க இருக்க? நம்ம வீட்டு ஏரியால இருக்கிற எல்லையம்மன் கோயில்ல தாமா இருக்கேன். ஓ, எல்லையம்மன் கோவில்ல தான் இருக்கீங்களா? அப்ப நல்லதா போச்சு. நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச பாம்பாட்டி ஒருத்தன் அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கான். அவன் கிட்ட பல்லு புடுங்காத பாம்பு இருக்கு. அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அவனை நான் கோயிலுக்கு வர சொல்றேன். அம்மா, உன் பொண்ணு கொல்ல நீயே ஏற்பாடு பண்றியா? என்ன சாமின்னதும் பயம் வந்துருச்சா? ஏய், சொன்னதை முழுசா கேட்டுட்டு பேசிட்டு முந்திரி கொட்ட. இங்க பாரு, பாம்பு வரும்னு சாமியார் சொல்லிருக்காருல்ல, அதை வச்சு தாண்டி எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. பழைய படம் ஒண்ணு இருக்கு, அதுல இப்படிதான் பாம்பை வச்சு ஒரு செம்ம சீன். அம்மா, நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். நீ சினிமா கதை சொல்றியா? இத பாரு, அதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. நீ நேரடியா ஐடியாவை சொல்லு. சரி சரி, கோவப்படாத. பாம்பாட்டி பாம்போட அங்க வருவான். நீ அவன் கிட்ட கார்த்திக்க அடையாளம் காட்டி விடு. மிச்சத்தை அவன் பாத்துப்பான். கார்த்தி எதுக்கு நான் அடையாளம் காட்டணும்? அப்பதானடி பாம்பு அவனை கொத்தும். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி இஷ்யூவா இப்படி எல்லாரும் முன்னாடி கொண்டு வரணுமான்னு தோணுதுமா. எதனா தப்பா நடந்துச்சுன்னா அதால பாதிக்க போறது நம்ம ஃபேமிலி தானம்மா. சூப்பர் கார்த்தி. என்ன கார்த்தி, பூஜையில உட்கார்ந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா? கண்டிப்பா. நீ எனக்கு ஃபேமிலியோட வேல்யூ தெரியும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். அதனால தான் நான் பூஜை வேண்டான்னு சொல்றேன். இப்படியெல்லாம் யோசிக்கிறவரு அத வீட்லயே சொல்லிருக்கலாமே. அது என்ன பூஜை ஏற்பாடு பார்த்த பின்னாடி திடீர்னு ஃபேமிலி வேல்யூ பத்தி யோசனை வந்திருக்கு? பாத்தீங்களா உங்க தம்பியோட பேச்சு எப்படின்னு பாத்தீங்களா? இப்ப கூட ஃபேமிலிக்காக யோசிக்கிற மாதிரி பேசி அவரை நல்லவரா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ வேண்டாம். உண்மை கசக்குதா கார்த்தி? நீங்க என் மேல வாய் கூசாம படிக்க போடுவீங்க. என் வீட்டுக்காரரை என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விடுவீங்க.
அத்தையும் என் மேல தப்பு இருக்குன்னு நம்புறதால தானே இப்படி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, கோவப்படாதீங்க அத்தை. நான் சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மை அதுதான். உங்க பையன் பொய் சொல்லியிருந்தா உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட இப்படி அம்மனே பாம்பா மாறி வந்து கொடுக்கிற தண்டனைக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல. பொய் சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு உங்க புள்ளைய காப்பாத்த தானே நினைப்பீங்க. ஆனா உங்க சந்தேகம் முழுக்க ஏன் மேலதான் இருக்கு. அதனாலதான் இவ்ளோ தைரியமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஏன்னா நான் யாரோ பெத்த பொண்ணு தானே. என்னங்க எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? ஐஸ்வர்யா, கார்த்தி சொல்றதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. அவன் பொதுவா தானே சொன்னா. உங்களுக்கு அப்படிதான் தோணுமாமா? ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பூஜை வேணான்னு உங்க பையன் சொல்றத நான் ஏத்துக்கிட்டா நான் பொய் சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தமாமா? இந்த முடிவை நான் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்புறம் நாளைக்கு தொட்டதுக்கெல்லாம் உங்க எல்லா சந்தேகமும் ஏன் மேலதான் திரும்பும். அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்ன உங்க எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் என்ன நிரூபிக்காம இங்க இருந்து வரமாட்டேன். பூஜை நடந்தே ஆகணும். இதுதான் என் முடிவு. ஐயா, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இந்த பொண்ணு பொய் சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லையம்மன் தண்டிக்காம விடமாட்டா. பாம்பு வருதான்னு பாத்துட்டு தான் போகணும். ஆமாக்கா, பாம்பு வந்து தண்டிக்குதான் பாப்போம். நானும் அதுக்கு தான் நிக்கிறேன். பணம் இருந்தாதான் ஊருக்குள்ள இருக்கிறவங்க 4 பேர் மதிப்பாங்கன்னு நினைச்சு கை நீட்டி காசு வாங்கினதுக்கு இப்ப நான் வாழ்ந்த ஊரே எனக்கு இல்லன்னு ஆயி போச்சே. படுபாவி, காசை காட்டி மோசம் பண்ணிட்டாலே. உன்னையே எச்சரிக்கை பண்ணி ஊரை விட்டு கிளப்பி விட்டுட்டாளா? உன்னை அப்படியே விட்டுருவனா என்ன? இதோ வரேன். அக்கம் பக்கத்துல வீடு இல்லனா என்ன? தாகத்துக்கு தண்ணி தானே தேவை. ஏதோ தண்ணி இங்க இருக்கே. அதை எப்படிமா குடிக்க முடியும்? சின்ன பிள்ளைங்க சரியா தான் இருக்கு. ஏன் அத குடிச்சா தாகம் தீராதா? என்ன பாக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தீருமா தீராதா? தீருமா. அப்புறம் ஏன் அத குடிக்கல? இத
இதுக்கெல்லாம் நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிய தெரியுதுல. ஆனா நம்ம தேவையை தீர்க்க பணம் மட்டும் எப்படி வந்தாலும் வாங்கிக்கலாம், அப்படிதானே? ஓடி போயிட்டா உன்னோட பாவ கணக்கு உங்க ஊரு எல்லையோடயே முடிஞ்சிருமா? இந்த பிறவிய நீ சுமக்கிற வரைக்கும் அது உன் கூடவே வரும். பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்க. அம்மா, நான் ஊரை விட்டு வந்ததெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட கேட்டேன்ல, என்ன சொன்ன? கார்த்திக் அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றானா? அவன் பொண்டாட்டி சரியா இருக்கா, அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். உன்னை நம்பி நான் எப்படி சப்போர்ட் பண்றது? அவன் கிரிமினல்னு சொன்னான்ல, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தை. நீ அதுக்கும் மேலடி. உன்னை எதுக்கு கூட்டு வந்தனே தெரியல. தப்புதாங்க, ஆனா இதெல்லாம் நான் உங்களுக்காக தாங்க பண்ணேன். ஏய், என்ன புதுசா ஆரம்பிக்கிறியா? உனக்கு என்னடி அவ்வளவு தைரியம்? எந்த நம்பிக்கையில இவ்வளவு நடந்த பிறகு போய் சொல்ற? சத்தியமாங்க, அத்தை உங்க தம்பிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சு இந்த வீட்டுல கிடையாது. அப்படிப்பட்ட உங்க தம்பியவே தீபாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு போறானா, நாளைக்கு உங்களை ஒண்ணும் இல்லாம இந்த வீட்டுல டம்மி ஆக்கிடுவாங்க. அப்ப உங்களை நம்பி வந்து ஏன் நிலைமை? அதாங்க, சுதாரிப்பா இருக்கணும்னு நினைச்சு அவளை பயமுறுத்த யோசிச்சு அது எதுவுமே நடக்கலன்னதும் கோபத்துல இப்படி புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். ஏய், நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. தீபா நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி தானே நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அப்ப என் பிரச்சனை உங்களுக்கு புரியுதாங்க? நீங்களும் என்ன கைவிட்ட மாதிரி பேசாதீங்க. என்னது? அருண், உள்ள கூட்டு வா. சரிப்பா. ஏய், வா. என்ன தம்பி, உங்க அம்மா இப்ப அமைதியா இருக்காங்க? இங்க இருந்து கிளம்பும் போது எப்படி எல்லாம் பேசினாங்க? இவ பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பி தானே உங்க அம்மா கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. இப்ப அவ வண்டவாளம் முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, இவ என்ன திட்டுற சாக்குல அத்தையை ஏத்தி விடுறாளே. ஏதோ இத்தனை நாளா நீங்க அவளுக்கு மனசார சித்திரவாதம் கொடுத்தீங்க, நாங்களும் அதை பொறுத்துக்கிட்டோம். ஆனா இப்போ ஆளையே கொலை பண்ற அளவுக்கு இவ போயிருக்கா. அந்த பூசாரி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எனக்கு கொலைய நடுங்கி போச்சு தெரியுமா?
ஐயோ, தெரியாதனமா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததும் போதும், நீங்க அவளை படுத்தி வச்ச பாடும் போதும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க பண்ண தப்புக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் தப்பா பேசாதீங்க. இல்ல தம்பி, எனக்கு ஆத்திரமா வருது. நாச்சியா, அவசரப்பட வேண்டாம். அருணை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல. பாரு, அவன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறான். என்னப்பா, இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா. தோ உன் புருஷனே சொல்லிட்டான், இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல. என்ன இதுக்கு மேல கத்த வைக்காம ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. ஐஸ்வர்யா. ஏய், எதுக்கு இப்ப அவளை கூப்பிடுற? நானும் அவ கூடயே போறேம்மா. அருண், சாரிம்மா, அவ தப்பு பண்ணிட்டா. அதுக்காக நான் சப்போர்ட்லாம் பண்ணல. நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆனா அவ இப்படி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இன்செக்யூரிட்டி தாமா. அவளுக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் காரணம். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நாங்க வெளியே எங்கேயாவது வீடு பார்த்து தங்கிக்கிறோம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? அருண், எப்படிப்பா உனக்கு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு மனசு வந்தது? இப்படி ஒருத்திக்காக யோசிச்சு நீ அம்மா விட்டுட்டு போவியா? மா, இவளுக்காக நான் உங்களை விட்டு தரலமா. ஆனா இப்படி இவளை என்னால விட முடியாதுமா. எனக்கு கில்ட்டி ஃபீலா இருக்குமா. மா, அண்ணி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அவளை எப்படிப்பா நம்ப சொல்ற? மா, அண்ணியை சரி பண்ணிட முடியும் அண்ணனுக்கு தான் நம்பிக்கை இருக்குல்லம்மா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஐஸ்வர்யா, இதான் டைம். முதல்ல கால்ல விழுந்துரு, அப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம். அத்தை, இனிமே நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன் அத்தை. சாமி விஷயத்துல பொய் சொன்னா என்ன நடக்கும்னு கண்ணுக்கு முன்னாடி பாத்துட்டேன். அதுக்கப்புறமும் எப்படி என்னால தப்பு பண்ண முடியும் அத்தை? நாச்சியா, இத்தனை நாள் ஐஸ்வர்யா பண்ண தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்காம எதுக்காக பொறுத்து போன? நம்ம பிள்ளைங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துரும், குடும்பம் செதறிடும்னு நினைச்சுதானே. இப்ப நம்ம பையன் வீட்டை விட்டு போனா அவனை அனுப்பிட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அவனுக்காக இந்த ஒரு வாட்டியும் ஐஸ்வர்யாவை மன்னிச்சிரு. பண்ற டிராமாலாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வரா பாரு. தீபா, என்னம்மா இது? எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டியே. கோயிலுக்கு தான் போறேன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. சாரி மாமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல மாமா. ஆமா ஆமா, நீ பண்றது எதுவுமே எதிர்பார்க்காம யதார்த்தமா தான் பண்ற. திடீர்னு உன்னை காணும்னதும் கார்த்திக் ரொம்ப பயந்துட்டான் தெரியுமா? அவன் உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு அப்புறமா தான் அந்த லெட்டரை பார்த்து விஷயம் தெரிஞ்சு அதை வச்சு என்னென்னலாமோ நடந்து போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தீபா, ஐஸ்வர்யா உங்ககிட்ட இப்ப நடந்துக்கிட்டானா அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமேமா. ஆரம்பத்திலே நீ சொல்லியிருந்தா நான் இவ்வளவு தூரம் உங்களை போக விட்டுருக்க மாட்டேன். அருண், நானே அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா.
இந்த விஷயத்த மேல மேல பேசிட்டு இருக்காம இதோட விட்டுரு. தீபா அத்தை, நீ ரூமுக்கு போ. தீபா, அத்தை மாமாக்கு சங்கடம் வராம அவங்கள கவனமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன். கார்த்திக் தம்பி, நான் வரேன். சரிங்க. ஐஸ்வர்யா அக்கா பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் சார். அவங்க என்ன இன்னும் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா டெய்லியும் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கான்னு உங்களுக்கே என் மேல வெறுப்பு வர அளவுக்கு தோணிருக்கும். அத்தை என்ன கூட்டிட்டு வரதுக்காக காஞ்சிபுரம் வந்தப்போ என்ன ஆள் வச்சு கடத்தினது கூட ஐஸ்வர்யா அக்கா தான் சார். அத நீங்களும் கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அத பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. அது ஏன் சார்? வீட்டோட நிம்மதி கெடுன்னு யோசிச்சு நீங்களாவே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சதுனால தானே. நானும் அப்படிதான் சார். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி உங்க நிம்மதியையும் வீட்டோட நிம்மதியும் கெடுக்கணுமான்னு யோசிச்சுதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து சாமி விஷயத்துல தப்பு நடந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியலன்னதும் என்ன மொத்தமா உலகத்தை விட்டே அனுப்பணும்னு முடிவு பண்ற அளவுக்கு ஐஸ்வர்யா அக்கா போறாங்கன்னா நாளைக்கே நாம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வைக்க மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அது என்னோட மட்டும் நிக்குமா? அவங்க என் மேல காட்டுற வன்மம் இந்த சொத்தை யோசிச்சு தானே. இந்த சொத்துக்காக அடுத்தது உங்க உயிரையும் குறி வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படிலாம் யோசிச்சு குழம்பி போயிட்டேன் சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் அம்மனோட சன்னதியில போய் உட்காரணும்னு வேண்டிக்கிட்டேன். நானும் ஐஸ்வர்யா அண்ணியை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கரெக்டா தான் அவங்கள பத்தி கெஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு. அண்ணனுக்காக யோசிச்சு இந்த ஒரு வாட்டி அவங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க திருந்திருவாங்கன்னு நம்புறேன். பாப்போம். சரிங்க தீபா, நீங்க ஃப்ரீயா இருங்க. நீங்க டிராமா பண்றீங்கன்னு ஒரு பேச்சு வீட்டுல இருந்துச்சுல, அது இல்லைன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுப்போம். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன சார்? தெரியலையா? தெரியலையா? ஆமா, முதலாளி அம்மாவை பார்த்ததும் கார் தானா நிக்குது. விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லையோ என்னமோ. யாருக்கு? காருக்கு தான். ஓஹோ, காருக்கா? நான் கூட சாருக்கோன்னு நினைச்சேன். சாருக்கும் தான் வச்சுக்கோங்களேன். வந்து உட்காருங்க. சார் வேணா சார், நீங்க போங்க, டைம் ஆச்சுல்ல. உங்களுக்கு தானங்க டைம் ஆச்சு. என்ன சார் நீங்க? நான் தான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுவேன்னு சொன்னேன்ல, நீங்களும் தானே ஓகேன்னு சொன்னீங்க. சொன்னேன். அப்புறம் இப்ப என்ன சார்? ஏங்க ரொம்ப பிகு பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. ஆட்டோ சார், நான் கிளம்புறேன் சார். ஆட்டோ வந்துருச்சு. சார் சாரி சார், என் மேல கோச்சுக்காதீங்க. நான் ஆபீஸ்க்கு மட்டும் உங்க கூட கார்ல வரல. வேணும்னா ஈவினிங் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, சந்தோஷமா நான் வரேன். வரீங்களா இல்ல கிளம்பிட்டா? வந்துட்டேன்.
சாரி சார், கோச்சுக்காதீங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கியூட் ஸ்மைல். இந்த ஸ்மைல எனக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணணுமே. மேடம் வந்துட்டாங்களா? இப்போ இருக்குடி உனக்கு. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. இல்ல என்னோட சீட்டு இல்ல என்னோட சீட் எது மேடம்? சீட்டா? அலாட் பண்ணி சொல்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல் நாளே இவ்ளோ லேட் ஆபீஸ்க்கு வரீங்க. கிடைச்ச வேலையை காப்பாத்திக்கிற ஐடியா இல்லையா? லேட்டா? 9 o'clock ஆபீஸ்ல இருக்கணும் தானே மேடம் சொன்னீங்க. நான் கரெக்டா வந்துட்டேனே. பாருங்க, இன்னும் 9 ஆகல. 9 o'clock சொன்னா 9 o'clock தான் வருவீங்களா? எனக்கும் அதே டைமிங் தான். ஆனா நான் சீக்கிரமா வரல. இவ்ளோ ஏன்? கார்த்திக் சார் வந்தே 1 hour ஆகுது. நாங்க 2 பேரும் ஒன்னா தாண்டி வந்தோம். என்கிட்டயே அளக்குறியா நீ? ஏய், என்ன நக்கலா பாக்குற? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இங்க பாரு, கார்த்திக் சார் ஆபீஸ்க்கு வர ஆமா சார், கவனிச்சேன் தான். சார்,
என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பல்லவிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க மறுபடியும் காதுல புகையா? ஆபீஸ்லயும் ஒய்ஃப் மோட்லயே இருக்கீங்க போல. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எந்த இடமா இருந்தா என்ன சார்? வைஃப் ஆல்வேஸ் வைஃப் தானே. என்னங்க வாய்ஸ் ரைஸ் ஆகுது? அதிகாரமா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். எனக்கு என்னமோ அந்த பல்லவி விஷயத்த நீங்க இப்படி ஃபாலோ பண்ணணுமான்னு தோணுது சார். ஏங்க அந்த வாய்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ நான் மாட்டிப்பேன்னு பயந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்களே சார். என்னங்க? ஐயோ சார், நான் ஏதோ உங்களை சந்தேகப்படுற மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க சார். எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏங்க அப்படி பேசுனீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரூபஸ்ரீய வார்ன் பண்ண பின்னாடி அவங்க பல்லவி கிட்ட டச் இல்லாம தானே இருக்காங்க. திரும்பவும் ரூபஸ்ரீயோட கச்சேரின்னு சொன்னா நாமளே போய் அவங்கள தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும்ல. அதான் யோசிச்சேன். பல்லவியை கண்டுபிடிக்க எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது ஒண்ணுதாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்றேன். அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாங்க, தப்பு இல்ல. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம அந்த காப்பிரைட் லிஸ்ட ரெடி பண்ணிடுங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆக போதோ தெரியலையே. ரூபஸ்ரீயால திரும்பவும் பிரச்சனை வருமா? ராஜா அண்ணன் ரூபஸ்ரீ வீட்டுக்கு போயிருப்பாரா? கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன தீபா, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? டென்ஷனாவா? இல்லையே சார். ஏங்க ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டஃப்பான ஜாப் அசைன்மென்ட்னு தோணுதா? ஆஹா இல்ல சார். தோ இப்ப இதை முடிச்சு கொடுத்துருவேன். நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. என்ன உடனே வேணும்னு கேட்டு இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் தான் இங்கே பண்ண சொன்னேன். மற்றபடி அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. டேக் யூ ஆன் டைம். இந்த தீபா இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றா? என்னன்னு போய் பாத்துரும். சாரி சார், தீபாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கேன். அதை அவங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன் சார். அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன், அவங்க முடிச்சு வரும். நீங்க போங்க. ஓகே சார். பேசாம பர்சனல் அசிஸ்டண்டா நானே இருந்திருக்கலாம். ச்சே, இவ்வளவு எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. என்ன டேஸ்ட் இருக்கு? கட் பண்றா பாட்டி. கட் பண்றாளா? அவளுக்கு இதே வேலையா போச்சு. போன குடிங்க. திரும்ப கட் பண்ணிட்டாளா? ஆமா. என்னங்க ஏன் கட் பண்றீங்க? அது ஃப்ரெண்டு தான் சார். நான் வீட்ல இருக்கேன்னு நினைச்சு கூப்பிடுறா. எடுத்து பேசுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இல்ல சார், சும்மா தான் கூப்பிடுவா. ராஜா ரீச் ஆயிட்டியா?
ரீச் ஆயிட்டேன் மாப்ள. கச்சேரியை பத்தி பேசிட்டேன். சூப்பர். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? சூப்பர் ராஜா, நீ நேர்ல வா பேசிக்கலாம். தீபா, அந்த ரூபஸ்ரீ கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி பல்லவியை மிஸ் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தீபா. என்ன இது, கார்த்திக் சார் இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன இவகிட்ட பேசுவாரு? ஏங்க, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க ஏதோ ஆப்சென்ட் மைண்டாவே இருக்கீங்க. சார் என்னங்க, நான் சொன்னது எதுவுமே நீங்க கவனிக்கலையா? ஐயோ சாரி சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சுத்தம். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் அப்படி ஆயிட்டீங்க? சார், நான் ஊருக்கு போய் இனியனை பார்த்துட்டு வரவா? என்னாச்சு தீபா? இனியனுக்கு எதனா பிரச்சனையா? இல்ல சார், அவன் என்ன பார்க்கணும்னு சொன்னான்னு அண்ணி சொன்னாங்க. எனக்கும் போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல சார். இனியனுக்கு நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல சார், டேப்லெட்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறானான்னு நேர்ல போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சார். அவ்வளவுதான். சரிங்க, நீங்க வாங்க, நானும் வரேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் வரணும்? நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வரேன். சார், நீங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஸ்மெட்டிக் ஃபேக்டரிக்கு வேற போகணும்ல. அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க வேலையை பாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் உள்ளூர்ல தானே இருக்கேன். ஒரு கஷ்டம்னா நான் உதவ மாட்டேனா? நல்ல மனுஷங்க நீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. சரிங்க, அப்ப நான் வரவா? அத்தை, தீபா. தீபாவா? அடடே, ஆயுசு 100 உனக்கு தீபா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. நீ ஏன் வந்து நிக்கிற? வா தீபா. என்ன தீபா திடீர்னு வந்திருக்க? ஒரு போன் கூட பண்ணல. கச்சேரிய பத்தி பேசத்தான் வந்திருப்பா, வேற என்ன? ஏண்டி அப்படி தயங்கி நிக்கிற? உள்ள வா. என்ன தீபா, கார்த்திக் தம்பி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அண்ணி. என்ன தீபா, ஏதாவது பிரச்சனையா? அத்தை. நான் நிக்கிறதுனாலதான் தீபா சங்கடப்படுறா போல. நான் உன் தம்பிய பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் தீபா. பாரு, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாம யாரார்கிட்டயோ கடன் கேட்டு 5-10 வாங்கி சமாளிச்சிருக்காங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் உங்க அப்பாவை நெருக்குறாங்க போல இருக்கு. ஆனா உங்க வீட்ல இருந்து யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுமே நான் பதறி ஓடி வந்துட்டேன் தீபா. நீங்க பண்ண உதவிக்கு இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல நாங்க உதவ மாட்டோமா? எப்படி எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னு இப்பதான் உன் அம்மா கிட்டயும் உன் அண்ணி கிட்டயும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். மாத்திரை மருந்து செலவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன்.
ஒண்ணும் இல்ல. என்ன அவளை இன்னும் காணோம்? ஐஸ்வர்யா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிற? அருண் தான் வந்துட்டாருல்ல? அவர் வந்துட்டாரு. அப்புறம் யாரை எதிர்பார்த்து இப்படி ஹாலுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டு இருக்க? இல்லக்கா, தீபா காலையிலே கிளம்பி போனா, இன்னும் வரல. அதான். என்ன தீபா மேல திடீர்னு இவ்ளோ அக்கறை? அக்கறைலாம் இல்ல. அவ வீட்டை விட்டு போனாலே என்னதான் அத்தை கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பயந்துதான் நிக்கிறேன். என்னமோ நீ தப்பே பண்ணாம தீபா தான் உன்னை மாட்டி விட்ட மாதிரி பேசுற. நான் தான் தப்பு பண்ண, ஏதோ குழப்பத்துல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதையே இப்படி குத்தி காட்டிட்டே தான் இருப்பீங்களா? சரி சரி, ஏதோ தீபா வெளியில போனாலே உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னேன்ல, அதுக்காக தான் சொன்னேன். என்ன மாப்பிள்ளை இன்னும் காணோம்? தீபா சார், நீங்களும் வாங்க. பல்லவி பார்க்க வேண்டாமா? இல்ல நீங்க போங்க சார். மீனாட்சி அக்கா கோயிலுக்கு போகணும்னு துணைக்கு என்ன கூப்பிட்டிருக்காங்க. நானும் அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். அப்போ என் கூட வர மாட்டீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். புரியுது. பல்லவி விஷயமா நான் இப்படிலாம் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கச்சேரிக்கு வருவீங்க? நான் சும்மா தான் உங்களை கூப்பிட்டு பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல சார். எங்க அந்த பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு கியூரியாசிட்டியே இல்லையா? என்னங்க இருக்கு சார். அப்புறம் என்ன, வாங்க. அது நீங்க பல்லவிய மீட் பண்ணிட்டா அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நம்ம ஸ்டுடியோக்கு தானே சார் வரணும். அப்ப நான் அங்க பாத்துக்கிறேன் அவங்கள. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, உங்க பிரியாரிட்டியில பல்லவி இல்ல, அது எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு மேல நான் உங்களை கூப்பிட்டா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஐயோ, நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு நான் நினைக்கல சார். சரி இருங்க சார், நான் போய் ரெடி ஆயிட்டு இல்ல வேணாம் தீபா, நீங்க விருப்பம் இல்லாம எனக்காக வர மாதிரி இருக்கு. இப்படி கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனா எனக்கும் சங்கடமா இருக்கும். நீங்க மீனாட்சி அண்ணியோட கோயிலுக்கே போங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க எப்படிலாம் கவனமா அடுத்தவங்க மனசை அறிஞ்சு பேசுறீங்க சார். ஆனா நான் உங்ககிட்ட பொய்யா ஏதேதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கேனே சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எதுவும் பிரச்சனை ஆயிடாதே பாட்டி. என்ன பிரச்சனை ஆகுங்கிற? இல்ல, ஒருவேளை கார்த்திக் சார் தான் நிஜமாவே இந்த கச்சேரி ஏற்பாடு பண்ணிருப்பாரோன்னு தோணுது. இருக்கட்டும், அவனுக்கு தேவை பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. ஏற்கனவே அவனுக்கு நீ பாடலங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நாம தீபா வச்சு காரியம் சாதிக்கிறது கதைக்கு ஆகாது. லம்பா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இதோட இந்த கச்சேரி விஷயத்தை ஏற கட்டிட்டு இந்த பணத்தை வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்கலாம். வேணா அந்த கந்து வட்டி குணாவோட ஒரு டீலிங் போட்டுக்கலாம். நானும் ஒரு பிளானோட தாண்டி இருக்கேன். கார்த்திக் சார் கச்சேரி ஆரம்பிக்கும் போது தீபாவை புடிச்சிட்டா, அவரு தீபாவை மிரட்டி கச்சேரி ஒத்துக்க வச்சதெல்லாம் சொல்லிட்டா, அவர் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என்ன பண்றது நம்ம? அடியே, இதெல்லாம் நான் யோசிக்காமலா இருப்பேன். தீபா யாரு? கார்த்திகோட பொண்டாட்டி. அவ இத்தனை நாளா பல்லவின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கார்த்திக்கு தெரிஞ்சா
அவ வேணும்னா ஏத்துப்பான். ஆனா அவன் அம்மா தீபாவை ஏத்துக்க மாட்டான். கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். நமக்கே கார்த்தியோட அம்மாவை பத்தி இவ்வளவு தெரியுதுன்னா அப்போ கார்த்தி யோசிக்க மாட்டானா? அவனும் அவங்க அம்மா கிட்ட இதை மறைக்கத்தானே பாப்பான். ரெண்டாவது, தீபா இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வெளியில தெரிஞ்சதுன்னா பேப்பர் டிவில எல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இஷ்டத்துக்கு எழுதிருவாங்கன்னு யோசிச்சு விஷயத்தை அப்படியே கமக்கமா அமுக்கத்தானே பாப்பான். அதனால நம்மளையும் கண்டுக்காம விட்டுடுவான். இன்னும் சொல்ல போனா நாம அப்பவும் ஒரு டீல் பேசி அவங்கிட்ட இன்னும் பணம் கறக்கலாண்டி. பயங்கரமா யோசிக்கிற பாட்டி. நீ செம்ம பிரில்லியன்ட் தான். இப்பவாவது தெரிஞ்சுத. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ தீபா சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் இப்பவும் நம்பல. ஏன்னா அவ வாழ்க்கையே பொய் சொல்லி நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நடிச்சு நடிச்சு இப்ப ரொம்ப சாதாரணமா நம்புற மாதிரி பொய் பேச ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கிட்டே அவ கதை விடுறான்னு நினைக்கிறேன். இத பாரு, நீ தைரியமா வா. சரி பாட்டி. தீபா வந்துருவால? அதெல்லாம் வந்துருவா. இரு, கிளம்பிட்டாளான்னு அவகிட்ட கேப்போம். யாரு பாட்டி? அன்னைக்கு கச்சேரி புக் பண்ண வந்தால அந்த பையன்தான். கிளம்பிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பண்றான்னு நினைக்கிறேன். வணக்கம். 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 அப்ப கச்சேரி கலக்கட்டும். இங்க உட்காரலாம் ரூபா. உட்காரு. ஃப்ராடுங்க. எவ்வளவு தைரியமா உட்காருதுங்க. ஆனா நீ இப்படி ஒளிஞ்சு நிக்கிறிய தீபா, இதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியல. வர கோவத்துக்கு பேசாம கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னன்னு தோணுது. ஐயோ அக்கா, எதையாவது அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நாம இப்போ கச்சேரி நிறுத்துறது எப்படின்னு மட்டும் பார்க்கலாம். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, யோசிப்போம். மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். மேடம், ஜூஸ் மேடம். என்னப்பா, ஆரஞ்சு ஜூஸ் தானா? ஆப்பிள் ஜூஸ் இல்ல? இருக்கு மேடம், எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல, இப்ப இத குடிச்சுக்கிறோம். அப்புறமா கச்சேரி நடக்கும் போது ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். பார்த்தல்ல எப்படி கேஷுவலா ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு. மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். எனக்கு எதுவும் வேண்டாம். கச்சேரி இருக்குல்லப்பா, இந்த டைம்ல ஜில்லுன்னு எதுவும் குடிக்க கூடாது பாப்பா. அதான் பாப்பா வேண்டான்னுட்டா. அப்போ கச்சேரி நடக்கும் போது ஆப்பிள் ஜூஸ் கேட்டீங்களே மேடம்? அதுவும் எனக்கு தான்ப்பா. சரிங்க மேடம். என்ன இவன் ஒரு மாதிரியா பாக்குறான்? ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வருவானா மாட்டானான்னு தெரியலையே. பாட்டி, இப்போ உனக்கு ஜூஸ் தான் ரொம்ப முக்கியமா? டைம் ஆயிடுச்சு. தீபா வேற இன்னும் காணோம். நீ என்னமோ கேஷுவலா இருக்க. அவதான் வந்துருவேன்னு சொன்னால, கண்டிப்பா வந்துருவா. சரி, வேணா ஒரு போன் பண்ணி பாரு. யா கம் இன். மாப்ள, பார்ட்டி ரெண்டும் வந்துருச்சு. உள்ளதான் உட்கார்ந்திருக்காங்க. நீ செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேன் மாப்ள.
அந்த பாட்டி பயங்கர கேடியா இருக்கு. கார்த்தி ஏற்பாடு பண்ண கச்சேரி தானே கேட்டு என்கிட்டயே போட்டு வாங்க ட்ரை பண்ணிச்சு மாப்ள. எப்படி மாப்ள அந்த பாட்டி உன் பேரை சொல்லி கேட்டுச்சு? தீபா, அந்த கேள்வி கேர்ஃபுல்லா இருக்கிறத நினைச்சு வளரி வச்சிருக்கா பாரு. நீதான் சொல்லிருப்பேன்னு கார்த்திக் கெஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குதுக்கா. இந்த மாதிரி கச்சேரினா அத நீதான் புக் பண்ணுன்னு வேற சொல்லிச்சு மாப்ள. அவங்க பண்ணிட்டு இருக்க ஃப்ராட் வேலை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் சென்னையில கச்சேரினதும் நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் சொன்னனே என்கிட்டயே போட்டு வாங்க பார்த்தாங்கன்னு. என்ன மாப்ள இப்படி ஃப்ராட் தான பண்றாளுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறிய. சரி, அவங்க எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழி செக் பண்ணிட்டு அவங்கள கச்சேரி ஆரம்பிக்க சொல்லு. சரி மாப்ள. ஏய் ஏய் நில்லுடி நில்லு. அப்பா ஏண்டி என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கற? ஏ, நீ தானே கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சாலும் சமாளிச்சுப்பேன்னு சொன்ன. இப்ப சமாளிக்க வேண்டியதானே? கார்த்திக் சாரை பார்த்து தெரிச்சல ஓடி வர. ஏண்டி அவ ஏதோ பெருசா திட்டம் போட்டு வந்திருக்கான் போல இருக்குடி. ஐயனார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே எனக்கு டர் ஆயிடுச்சுடி. டர் ஆயிடுச்சா? வாய் கழிய என்ன நம்ம பேசுன? பாரு, தீபா ஏதோ பொய் சொல்றா நம்பி தாண்டி உன்னை கூட்டிட்டு வந்த. இல்லையே, கார்த்திக் பொண்டாட்டிய ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். விஷயத்த கமுக்கமா அமுக்குவோம். இப்படி எல்லாம் சொல்லி பயங்கர லாஜிக்கா பேசுன. அது இவங்களை வச்சு இன்னும் கூட பணம் கறக்கலான்னு சொன்னல. இல்லடி, நீ கச்சேரிக்கு வரதுக்கு பயந்துகிட்டே இருந்தியா? உன்னை தைரியப்படுத்துறதுக்காக நான் அதை இதை சொல்லி நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவே அந்த தீபா பொய் சொல்றான்னு சொல்லி தாண்டி நம்பி வந்தேன். 10 லட்சம் ஆச்சே, எதுக்கு விடணும்னு பார்த்தேன். அண்ணா, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. என்னால இன்னைக்கு பாட முடியுமான்னு தெரியல. கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? என்னது, கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? அத எப்ப சொல்லுவீங்க? ஜுரம் அடிச்சாதானே தம்பி சொல்ல முடியும். ஓஹோ, ஜுரம் அடிக்கிறவங்க தான் கேட் ஏறி குதிச்சு தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணீங்களா? மரியாதையா 2 பேரும் உள்ள போங்க. இல்லனா என்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸா? பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா, என் பேத்தி பாடுவா. பாட சொல்லு. ஜோரத்துக்கு ஏதாவது மாத்திரை போட்டுக்கிட்டு சமாளிச்சுக்கிறோம். நீ போலீஸுக்கெல்லாம் போக வேணாம். அப்படி வாங்க வழிக்கு. மரியாதை உள்ள போங்க. போங்க போ. என்ன அண்ணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னங்க அண்ணி கூட கோயில் போறேன்னு தானே சொன்னீங்க? அது இல்ல, கோயிலுக்கு தான் கார்த்தி போனோம். அப்பதான் பல்லவிய கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தீபா சொன்னா. அதான் அதை கேட்டதும் பல்லவி யாருன்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதான் தீபாவை கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? ஆமா கார்த்தி. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பல்லவியை பாக்குறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆர்வமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படிங்க?
பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்காதா? அதுவும் நான் பல்லவி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில நிக்கலாம் தான் கார்த்தி, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. நாங்க விட்டுருவோமா? திரும்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிட்டோம். ஓ அப்படியே கார்த்தி. சரிங்க நீ வாங்க போலாம். அண்ணி ஒரே நிமிஷம், நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க கார்த்தி. ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தான் பல்லவி பாடுவாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். என்ன பசி தாங்க முடியலையா? அது பாக்க கோமாளி மாதிரி இருந்துகிட்டு இந்த கோகிலாவே ஆட்டி வைக்கிறானே. என்ன பாட்டி, அடுத்து எந்த பக்கம் எகிரி குதிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லப்பா, நாங்க தான் பாடுறோம்னு சொல்லிட்டோம்ல, சொன்ன சொல்லுல நிப்போம். என்னது சொன்ன சொல்ல நிப்பீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏணி மேல ஏறினீங்களே அந்த மாதிரி நிப்பீங்களா? இப்ப பாருங்க, நேரமாச்சு. உங்க பேத்திய ஸ்டேஜுக்கு அனுப்பி கச்சேரி ஆரம்பிங்க. சரிப்பா, இப்ப ஆரம்பிச்சிடலாம். இனிமே நீங்க என்ன யோசிச்சாலும் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை ஹெவியா டைட் பண்ணி இருக்கேன். சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. பரட்டா? சரிப்பா. பாட்டி, இப்ப என்ன பண்றது? என்னது பாட்டி? கச்சேரி முடியற வரைக்கும் கார்த்தி ஆஃப் பண்றதுக்கான மாத்திரை இது. இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப ஒரு லூசு வந்துட்டு போனானே, அவன் என்ன சொன்னா? செக்யூரிட்டிய டைட் பண்ணிருக்கிறானாம்ல. முடிஞ்சா இதை தடுக்கட்டும். இதை எப்படி கார்த்திக் சார் கிட்ட கொடுப்ப? தோ வரானே, அவனை வச்சுதான் இத ஜூஸ்ல கலந்து கார்த்திக் கிட்ட கொடுக்க சொல்ல போறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா பாட்டி? நான் கோகிலாடி, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. ஸ்டார்ட் பண்ணியா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். மேடம், நான் பாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீங்க ஆரம்பிங்க. அப்ப சரி, வச்சிடுறேன்.
ஐயோ, என் பேத்தி ரெடியான்னு கேக்குறாளே, என்னால கைய கூட தூக்க முடியலையே. என்னது இது? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துக்கிட்டு மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ ரூபா, நம்ம மாட்டிக்கிட்டோண்டி. நடக்கிறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்னால அசைய கூட முடியலடி. என்ன முறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம உட்கார்ந்துருக்கேன்டி. மா, கச்சேரி ஆரம்பிங்கம்மா. இது ஒரு நிமிஷம் சார். எல்லாம் ரெடி இல்ல, போலாமா? ஹலோ மேடம். தீபா, ரெடியா இருக்கியா? எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா இதே மேடையில உன் லைஃப மொத்தமா காலி பண்ற மாதிரி கார்த்திக் சார் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். மேடம், நான் பாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீங்க ஆரம்பிங்க. அப்ப சரி, வச்சிடுறேன். ஓகேவா? பரவாயில்ல கார்த்தி. நீங்க ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். முடியலன்னு சொல்லி இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? மாப்பிள, கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு, நீ அத பாரு. அன்னைக்கு ஏதாச்சும்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சுத்தம். அப்போ நீ வேணா இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறியா? இல்ல வேண்டாம் கார்த்தி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நிஜமா இந்த ப்ராப்ளம் இல்ல? இல்ல இதுவும் இல்ல. சரி, தீபா இங்க தானே இருந்தாங்க? எங்க? ஹலோ தீபா, எங்க இருக்கீங்க? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சார், அதான் கீழே மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படியா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அன்னி கூட இருங்க. ஓகே சார், நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன நடக்க போகுதோ? கச்சேரி முடியறதுக்குள்ள நான் காலாவதி ஆயிடுவேனான்னு தெரியலையே. பாட்டி, பாட்டி, யோ பாட்டி, கார்த்திக் சார் தீபாவை பாத்திருப்பாரா? அடியே, முதல்ல என் நிலைமைய ஒழுங்கா பாருடி. பாட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ல மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டா. எப்படியாவது என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடுறீ. யோ பாட்டி, உன்னை நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எங்கேயும் போயிடாம இங்கே இரு, நான் போய் தீபா பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இது போதும் பல்லவி. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பயப்படாம கிளம்பி போங்க. உங்களை என் ஸ்டுடியோல பாக்குறேன். தேங்க்யூ சார். வரேங்க.
தீபாவை பாத்துட்டாரா? என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் சார். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட என் முகத்தை காட்டாம மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான்.